தமிழ்நாட்டில் உள்ள மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல் குமார் அவர்கள் நேற்று 2 வருஷத்துக்கு முன்னால் இருக்கிற நிலையே தொடரும், நாங்க விளக்கேற்ற விடமாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார். அவர் அப்படி சொல்வதில் ஆச்சரியம் இல்லை. ஏனென்றால் அவருக்கு வெளிச்சம் பிடிக்காது, மின்வெட்டு இருட்டு தான் அவருக்கு பிடிக்கும். அதனால இன்று எங்களால் நிச்சயமாக ஒத்துக்கொள்ள முடியாது. வழக்காடு மன்றத்திலேயே இந்த சாமானிய மக்களின் உணர்வுகளுக்கு, இந்த ஏழை பக்தர்களின் உணர்வுகளுக்கு, இந்த உறுதியான பக்தர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அங்கே விளக்கேற்ற வேண்டும் என்று தீர்ப்பு வந்ததற்கு பின்பும் நாங்கள் விளக்கேற்ற அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்வது ஆணவத்தின் வெளிப்பாடு. ஏதோ கொஞ்சம் விசில் சத்தமா கேட்டுச்சுன்றதுக்காக இந்த பக்தர்களின் குரல் உங்களுக்கு கேட்காமல் இருக்கலாம். ஆனா இந்த பக்தர்களின் குரல் உங்க விசில் சத்தத்தை விட உறுதியானது, உறக்கமானது, உறுதியானது, வலிமையானது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால மறுபடியும் சென்ற ஆட்சி செய்த அதே தவிர திருப்பரங்குன்றத்தில் மத கலவரம், அமைதியை நாங்கள் நிலைநாட்டுறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம் இப்படின்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் கரூரில் போய் நீங்கள் எவ்வளோ கலாட்டா பண்ணீங்க, ஆனால் இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் அமைதியாக விளக்கேற்ற வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் உண்ணாவிரதம் இருந்தார்கள், அந்த பகுதி மக்கள் போராடினார்கள். ஆக இந்துக்களின் அந்த பரந்த மனப்பான்மையை மறுபடியும் இடர வேண்டாம் என்று நான் இந்த அரசிற்கு கேட்டுக்கொள்கிறேன். பெரும்பான்மையான மக்கள் அந்த இதை விரும்பல, விளக்கேற்றத விரும்பல, ஒற்றுமையை தான் விரும்புறாங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. இல்ல ஒற்றுமை அது வேற்றுமைன்னு யார் சொன்னா நான் கேட்கிறேன். அங்க அந்த மக்கள்லாம் ஒற்றுமையா, நீங்களே பத்திரிகைக்காரங்களே சொல்லுங்க. அங்க உண்ணாவிரதம் இருந்தாங்களா? அங்க யாரும் கட்சிக்காரங்க இருந்தாங்களா? பொதுமக்கள் இருந்தாங்க. ஒரு அம்மா, பெரியம்மா சொன்னாங்க, நான் ஏன் உயிர் போறதுக்குள்ள நான் அங்க விளக்க பார்த்துடணும்னு சொன்னாங்க. அதனால பொதுமக்களின் உணர்வை மத உணர்வு என்று கொச்சைப்படுத்துவதே தவறு என்பது எனது கருத்து. கோயில்ல என்னென்ன வசதிகள் செய்து கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் கொடுக்கணும். அதனால சும்மா நீங்க இப்ப நான் கேட்கிறேன், இதே மின்துறையில ஊழல் இல்லைன்னு சொன்னீங்க, 26 டிஸ்க் காணாம போயிடுச்சுன்னு சொன்னாங்க. சில டிஸ்க்கு தான் இவங்க கம்ப்ளைண்டே கொடுத்துருக்கிறாங்க. அப்ப ஊழலை காப்பாற்றுவதில் இவர்களும் மிக ஊக்கமாக இருக்கிறார்கள் என்பது மட்டும் இல்ல. இன்னைக்கு ஸ்மார்ட் மீட்டர் எல்லா இடங்களிலும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டிருக்கும் போது 30,000 கோடி ஆகும், அதனால நாங்க மறுபரிசீலனை செய்யறோம் சொல்றாங்க. எல்லாத்துக்கும் மேல டாஸ்மாக்குங்க, 717 டாஸ்மாக் கடையை மூடுகிறோம் என்று சொன்னவர்கள், அங்க டாஸ்மாக் மூடுனா கூட அங்க மனமகிழ் மன்றங் என்ற பார்கள் திறந்திருக்கிறது. எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு ஒரு ஆங்கில பத்திரிகையில் போட்டிருக்கிறார்கள், எங்கெல்லாம் கடை மூடப்படுகிறதோ அங்கே தனியார் பார்கள் திறக்கப்படுகிறது. அது மட்டும் இல்ல, அங்க கடை மூடி இருக்கும், ஆனா கடையிலிருந்து சரக்கு வாங்கி கார்ல வச்சு குடிச்சிட்டு பொதுமக்கள் இருக்கிற இடத்துல பாட்டில வீசிட்டு போறாங்க. டாஸ்மாக பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் திறந்திருக்கும், ஆனா திறந்திருக்காது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.